அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தொகுதி மறுவரையறை குறித்து வாதிப்பதற்காக தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் கூட்டிய கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான், கர்நாடக மாநில துணை முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட பல தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 29 கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில், சென்னையில் நடந்த கூட்டத்தில் இன்று பங்கேற்றிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையை தள்ளி போடணும் அப்படின்ற முக்கிய தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டோடு கைகோர்த்த பல மாநில தலைவர்கள், நாடு முழுவதும் ஓங்கி ஒலித்த தெற்கின் குரல், சாத்தியப்படுத்துவாரா ஸ்டாலின் அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து மருத்துவர் யாழினி பங்கேற்றிருக்கிறாங்க. பாஜகவிலிருந்து திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் பங்கேற்றிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு புகாரி இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் அனைவருக்கும். திரு யாழினி, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த கூட்டம்? தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை மட்டும்தான், தமிழ்நாடு வந்து தேவையில்லாம ஒரு விஷத்தை வந்து பரப்புறாங்க அப்படின்றது வந்து பாஜக தலைவர்கள், குறிப்பா அமித்ஷா போன்ற தலைவர்கள் எல்லாரும் பேசிட்டு இருந்தப்ப, இது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது. தென் மாநிலங்கள், குறிப்பா வந்து இந்தியாவோட வளர்ச்சிக்காக எவ்வளோ அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ற மாநிலங்கள், தென் மாநிலங்களா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, அப்புறம் பஞ்சாப், எல்லா மாநிலத்துக்கான பிரச்சனை இது வந்து குறிப்பா கூட்டாட்சி தத்துவத்துக்கு மேல இவங்க ஒரு சர்வாதிகாரமா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, அதை எதிர்த்து நாங்க வந்து போராடுறோம் அப்படின்னு சொன்னது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கும்மிடி பூண்டி தாண்டுனா டிஎம்கேனா என்னன்னு தெரியாதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த டிஎம்கேனா என்ன அப்படின்றது வந்து இந்தியாக்கே வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அவங்க இந்த பிஜேபியிலேருந்து கேட்குற ஒரே கேள்விதான், எங்கே சொல்லியிருக்காங்க வரவே போகிறதில்ல அப்படின்ற ஒரு பொய்யை வந்து திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்க கிட்ட ஒரு 5 விஷயங்கள் சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த புது பார்லிமெண்ட் ஓப்பன் பண்ணப்ப மோடி அவர்கள் சொன்னது, இந்த 888 சீட்ஸ் நாங்கள் ஏன் கொண்டு வந்திருக்கோம்னா, எம்பிசி எண்ணிக்கை வந்து வருங்காலத்தில் வந்து அதிகரிக்கும் போது அவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு இது சொன்னாங்க. விமன் ரிசர்வேஷன் பில் 2023 இவங்க கொண்டு வந்தப்ப பெண்களுக்கான இடஒதுக்கீடு அந்த மசோதாவை கொண்டு போய் இந்த டீலிமிட்டேஷனோட லிங்க் பண்ணி, டீலிமிட்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் இது நடக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. 2023 மோடி அவர்கள் தெலுங்கானாவில் பேசினப்ப மக்கள் தொகை அதை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து டீலிமிட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா தென் மாநிலங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் வந்து குறையும் அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னார். அமித்ஷாவும் அந்த எலெக்ஷன்ல ரேலியில் பேசினப்ப சொன்னதும் வந்து டீலிமிட்டேஷன் பற்றி அவர் பேசியிருக்காரு. முக்கியமாக போன மாதம் கோயம்புத்தூரில் வந்தப்பயுமே வந்து டீலிமிட்டேஷன் நடக்காதுன்னு அவர் சொன்னதே கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் படி 2026 நடக்க வேண்டிய ஒரு மேண்டேட் வந்து டீலிமிட்டேஷன். தமிழ்நாடு பாதிக்கப்படாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டோட சீட்ஸ் குறையாதுன்னு சொல்லல, அது எங்களுக்கு தெரியும். மற்ற மாநிலங்களோட சீட்ஸை வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க. இப்ப அவர் சொன்னபடி இப்ப அந்த 543 சீட்ஸ் அப்படியே இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம்னா 8 சீட் கம்மியாகும். அதே நேரத்தில் யூபிக்கு வந்து 11 சீட் அதிகமாகும், பீகாருக்கு 10 சீட் அதிகம், ராஜஸ்தானுக்கு 6 சீட் அதிகம், எம்பிக்கு வந்து 4 சீட் அதிகம். இல்ல அந்த 848 சீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணோம்னா தமிழ்நாட்டுக்கு 10 சீட் வந்தாலும் யூபிக்கு 63 சீட் வருது, பீகாருக்கு 40 சீட் வருது, ராஜஸ்தானுக்கு 25 சீட் வருது, மத்திய பிரதேஷ்க்கு 23 சீட் வருது. இப்போ நம்மளோட பார்லிமெண்ட்ல சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம்னா 23.9 இருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் நடந்தது, மக்கள் தொகை அடிப்படையில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 19 குறைஞ்சிரும். அப்போ இவங்க வந்து ஜெரி மேண்டரிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன் இவங்க கொண்டு வர போற இந்த டீலிமிட்டேஷன் மேல நம்பிக்கை இல்லைன்றதுக்கான ஒரு நல்ல உதாரணம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இவங்க 2022 பண்ண இவங்களோட டீலிமிட்டேஷன் ஒன்று பண்ணாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2ஆ தான் பிரிக்கணும், ஜம்மு ஒன்று காஷ்மீர் ஒன்று. ஜம்முவில் வந்து ஹிந்து மெஜாரிட்டி இருக்காங்க, காஷ்மீரில் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டியானது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இவங்க டீலிமிட்டேஷன் பண்ணுறப்ப ஜம்முவில் வந்து 6 சீட் அதிகம் பண்ணுறாங்க, காஷ்மீரில் ஒரே 1 சீட் அதிகம். இவங்க இன்னொரு விஷயம் சொல்றது, டீலிமிட்டேஷன் எதுக்காக பண்ணணும்னா எல்லா தொகுதியிலையும் மக்கள் தொகை ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க கொண்டு வந்த அந்த 6 சீட்டில் 6 தொகுதியில் அந்த 3 தொகுதியில் பார்த்தோன்னா ஓட்டர்ஸ் எவ்வளோன்னா 50,000 பேர் தான். அதே இது முஸ்லீம் டாமினேட்டடாக இருக்கிற ஏரியாவில் இருக்கிற 2-3 தொகுதியிலலாம் பார்த்தோன்னா 2 லட்சம் பேர். அதை பிரித்து 2 தொகுதியாக மாற்றினா என்ன ஆகும்னா அவங்களால அங்கே ஜெயிக்க முடியாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏற்கனவே ஹிந்து வெர்சஸ் முஸ்லீம்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியா ஃபுல்லாக அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அதிகமாக பண்ணி தான் இவங்க ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சப்ப என்ன மெயின் டிமாண்ட் டிஎம்கே 25 வருஷத்துக்கு டீலிமிட்டேஷனே வேண்டாமா?
இல்ல தமிழ்நாடு பாதிக்காம பண்ணுங்க அப்படின்றதா, இல்ல 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகையை வச்சு பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறோம் எங்களோட அப்படின்னு சொல்றீங்க? பிரதிநிதித்துவம் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. 7.1% நீங்க தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னா, நாளைக்கு நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணீங்கன்னா அதே 7.1% தான் இருக்கணும். 71லயும் சரி 2001ல இந்திரா காந்தி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் ஏன் இதை தள்ளி போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொன்னது ஒன்றிய அரசு. ஏன் 2019ல மோடி அவர்கள் டெல்லியில இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பேசினப்பையும் சொன்ன விஷயம், இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப பெரிய தடையா இருக்கிறது வந்து மக்கள் தொகை வந்து அதிகரிக்கிறது தான். மக்கள் தொகையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவங்க தான் வந்து இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு அவர் தான் சொன்னார். அப்படி அந்த மக்கள் தொகையை கம்மி பண்ணி ஒரு நாள் அது கம்மி மட்டும் பண்ணாம அதே நேரத்துல ஜிடிபிக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த மாநிலங்களை நீங்க பனிஷ் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு தப்பான விஷயம். மக்கள் தொகை கட்டுப்பாட அமல்படுத்தின மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது உங்களோட பிரதான நோக்கம். 40 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி இருக்கக்கூடிய மாநிலங்கள் நம்ம பார்க்கிறோம். அவங்கள ஒரு எம்பினால 40 லட்சம் மக்களை கவனிக்கவும் முடியாது, ஒரு மக்கள் பிரதிநிதியாக கவனிக்க முடியாதுன்னா அவங்க தண்டிக்கப்பட மாட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வராதா? டீலிமிட்டேஷனே நம்ம பண்ண வேண்டாம், இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளி போடுறோம் அப்படின்னா 40 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பிங்கிறதும் ஒரு நியாயமான கணக்கு இல்லையா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு என்ன பதில்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் சிவிக்ஸ் தான். அதுல வந்து மக்களுக்கு டைரக்டா போய் இன்டராக்ட் பண்ற ஆட்கள், அவங்களுக்கான பிரச்சனைகள் அந்த மாநிலத்துல சரி பண்ணி கொடுக்குற ஆட்கள் வந்து இங்க இருக்கிற கவுன்சிலர்ஸ், இங்க இருக்கிற எம்எல்ஏஸ் தான். நீங்க உங்க மாநிலத்துல டீலிமிட்டேஷன் பண்ணி உங்களோட எம்எல்ஏ சீட்ஸை இன்க்ரீஸ் பண்றீங்களா, ஓகே ஃபைன். பட் எம்பி வந்து ஒரு டெல்லியில போய் ஒரு பாலிசி வந்து நீங்க வந்து பில்லா கொண்டு வரீங்கன்னா அதுல விவாதிச்சு இங்க இருக்க பிரச்சனைகள் கொண்டு போய் ஒவ்வொரு மாநிலத்துக்கான நிதியை கேட்டு வாங்குறது அப்படின்றது தான் எம்பிஸோடது. அப்ப அந்த 40 லட்சம் அப்படின்றதும் எங்க யாரோட தப்பு? இது எங்களோட தப்பா, தென் மாநிலங்களோட தப்பா? இது நாங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்திட்டோம், எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கு, ஆனா அது எங்களோட தப்பு கிடையாது. நீங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளை கூட்டிக்கோங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கூட்டிக்கோங்க, எம்பிக்கள் எண்ணிக்கையை கூட்டாதீங்க. கூட்ட முடியாது, கூட்டக்கூடாது. அது எந்த பேசிஸ்ல நீங்க கூட்ட முடியும்? எதுக்காக நம்ம 2 வாட்டி வந்து அதை ஸ்டாப் பண்ணோம்னாலே இந்த மாதிரியான பெட்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ், குட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸை பனிஷ் பண்ணக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம். ஆல்ரெடி இந்தியான்றது பார்த்தோம்னா ஒரு ஏசிமெட்ரியான ஒரு சமமற்ற ஒரு ஃபெடரலிசம்ல இருக்கு. அதை வந்து நம்ம வந்து சமம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து 2 வாட்டி தள்ளி போட்டோம். இன்னைக்குமே அது சமம் ஆகல. இன்ஃபேக்ட் இப்போ வந்து 2010ல வந்து இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆணையம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தப்ப அவங்க சொன்னது வந்து இந்தியாவோட அந்த பாப்புலேஷனை வந்து ஒரு சீரா, அதாவது அதுக்கு அதிகமும் ஆகக்கூடாது கம்மியாக ஆகக்கூடாது தான் சீருன்னு சொல்லுவோம், அந்த சீரா கொண்டு வரது வந்து 2045ல வந்து பண்ணிடணும்னு சொன்னாங்க. ஆனா ஒன்றிய அரசு இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2045ல முடியாது, 2070ல தான் முடியும்ன்றாங்க. அவங்களுக்கே தெரியுது பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியலன்றது. 2070ல தான் மக்கள் தொகை சமநிலைக்கு வரும். ஆமா, ஒரு சீரான இந்தியாவோட பாப்புலேஷன். அதுவும் அப்பயும் வந்து தென் மாநிலமும் வட மாநிலங்களுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்றது வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்தியாக்கே சீரான ஒரு பாப்புலேஷன் அப்பதான் வரும்ன்றப்ப பாப்புலேஷன் ஒரு ரொம்ப டிரான்சியன்டான ஒரு விஷயத்தை வச்சு நீங்க எப்படி ஒரு மாநிலத்தோட ரெப்ரசன்டேஷன் நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்றத தொகுதி மறுவரையறைங்கிற வார்த்தையை தேசிய அளவில் கவனப்படுத்தி இருக்காங்களா இன்னைக்கு சென்னையில் நடந்த கூட்டத்தின் அடிப்படையில்? அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்லணும்னு வச்சிருந்த டயலாக் அவங்க வந்து பேசிட்டாங்க முன்னாடியே. கும்மிடி பூண்டி தாண்டினா திமுக யாருக்கு தெரியாதுன்னா ஆரம்பிக்கலான் இருந்தேன். என் டயலாக் அவங்க பேசிட்டாங்க. ஆனா இப்ப தெரிய வச்சுட்டாங்களா? ஆமா, இன்னைக்கு திமுகவோட அறியாமையே கும்மிடி பூண்டியை தாண்டி தெரிய வச்சுட்டாங்க இந்தியா முழுமைக்கும். ஏன்னு கேட்டா நடந்திருக்கிறது ஒரு நிழல் யுத்தம். அதாவது எப்பவுமே எதையாவது நம்ம எதிர்க்கிறோம் என்றால் ஒரு 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 புள்ளி வேணும். எதை எதிர்க்கிறோம் அப்படின்னு நம்ம தெரியும், எதிரி யாருன்னு தெரியணும், என்ன விடயத்தை எதிர்க்கிறோம்னு தெரியணும். இன்னைக்கு வந்து தொகுதி மறுவரை என்பது 2026க்கு பிறகு நடக்க போற ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதன் பிறகு அமைக்க போற டீலிமிட்டேஷன் ஒரு கமிஷன் வரணும். அதுக்கப்புறம் அந்த கமிஷன் தன்னுடைய தரவுகளை எல்லாம் செய்யணும், அது பார்லிமெண்ட்ல வைக்கணும், அமெண்ட்மெண்ட் வரணும், சட்டமாகணும். அது எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் வந்துடும். 26க்கு அடுத்த எலெக்ஷன் வந்துடும். வரும்போது என்ன ஆகும்னா 29ல உங்களுக்கு அடுத்த காலகட்டமே வந்துடலாம். வரும்போது என்ன ஆகும்னா சில மாநிலங்கள் எல்லாம் வந்து முடிவுக்கு ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ் புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் கேளுங்க. அதனால என்ன ஆகும்னா இப்ப வந்து இன்னைக்கு தேதியில இது அமல்படுத்துறோம்னா சில மாநிலங்களுக்கு 4 ஆண்டுகள் இருக்கும், சிலருக்கு 5 ஆண்டுகள் இருக்கும், ஒரே இதா இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்யணும், அதுக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. சோ இன்னையில இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு
ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. இருங்கம்மா, நான் உங்ககிட்ட சொல்ல, நான் இன்டர்வியூ பண்ணல சார். அதனால நான் வந்து 10 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு விடயம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, என்ன அரசு முடிவெடுக்க போகுதுன்னு தெரியாது. மக்கள் தொகை அடிப்படை இல்லை இல்ல சார், என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது, என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு தெரியாது. எது எடுத்தாலும் நாங்க பாதிக்கப்பட்டுருவோங்கிறதுல மட்டும் உங்களுக்கு நம்பிக்கை. அது எதுக்காக இந்த திசை திருப்பும் நடவடிக்கை நடக்கிறது என்றால், இங்க நடக்கிற ஊழல், இப்ப மதுபான மோசடி எப்படி டெல்லியை புரட்டி போட்டதோ அந்த மாதிரி இது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அதை மடைமாற்றுவதற்காக டைவர்ஷன் பாலிடிக்ஸ். ஆமா, டைவர்ஷன் பாலிடிக்ஸ் டோட்டலா பண்றாங்க. அதனால இதுல இன்னும் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கூறு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிழல் யுத்தம் இல்லாத ஒரு இலூஷன் உருவாக்குறாங்க. ஏன்னா 26 வரைக்கும் 84 அமெண்ட்மெண்ட் படி கிடையாது. 84 அமெண்ட்மெண்ட் தெளிவா சொல்லுது 26 வரைக்கும் டீலிமிட்டேஷன் இல்லை. இன்னைக்கு 25 தான் தொடங்கி இருக்கு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு விடயத்துக்கு, அதன் பிறகு 10 ஆண்டுகள் கழித்து நடக்க போற ஒரு விடயத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு அவசரமா பொண்ணே பார்க்கல. அது முன்னாடி பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம், பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோங்கிற மாதிரி காமெடி. இல்ல, நாடாளுமன்ற திறப்பு சமயத்திலேயே பிரதமர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தானே சார், கிட்டத்தட்ட தென் மாநிலங்களுக்கு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இங்க எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திருக்கோம் அப்படி. அது மாதிரி இவர் ஒரு கட்டமைப்பு சகோதரியும் சொன்னாங்க, முதல்வரும் பேசுறாரு. என்னன்னா, இழப்புல இத்தனை 8 போகுது, வந்துச்சுன்னா இவ்வளவு வரப்போகுதுன்னு இவங்க கிடையாது. இது இந்த வாழைப்பழ கதை ஒரு சேர்ந்து கவுண்டமணி காமெடி வரும் பாருங்க, இன்னொரு வாழைப்பழங்கன்னா இதுதாங்க அது அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கவுண்டமணி காமெடி மாதிரி ஒரு காமெடி நடத்துறாங்களே தவிர அதுக்கு நான் உங்களுக்கு புள்ளி விவரம் சொல்றேன்மா. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிர்வாகம் என்பது, அதாவது 75ல நமக்கு நான் இப்ப இருக்கிற எம்பி சீட் 39 பேர் கொடுத்தப்ப நம்மள்ட்ட 15 மாவட்டம் இருந்தது. இன்றைக்கு 25ல நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கு? மொத்தம் 36 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 36 மாவட்டங்கள் ஏன் இந்த மாநில அரசு உருவாக்குது? தகுதியான நிர்வாகம், அதிக கலெக்டர் வேணும், அதிக தாசில்தார் வேணும், அதிக அதிகாரிகள் வேணும். ஒரு நிர்வாகத்தை செம்மையாக செயல்படுத்துவதற்காக இந்த மாதிரி எண்ணிக்கை அதிகரிக்கிறாங்க. அப்படி மாவட்டங்கள் எண்ணிக்கை, கலெக்டர்கள் எண்ணிக்கை, நிர்வாகிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுது. யார் பாதிக்கப்படுறதுனால? இப்ப நீங்க 75ல நீங்க இருந்ததுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்ப இங்க தமிழ்நாட்டுல மாவட்டங்கள் எண்ணிக்கை கூடுறதுனால யாரும் பாதிக்கல, கருத்தையே வாங்கல. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என் கருத்தை என்ன சொல்ல வரேங்கிறதே புரியல. சரி, நான் சொல்ல வரது அவர் சொல்லாத யாருமே பேச முடியாது, அவர் சொல்லாததை நம்ம சொல்ல. ஆமா, நான் இன்னும் முடிக்க விடாம பதட்டப்படாதீங்க, பொறுமையா இருங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, 75ல நமக்கு இருந்த ஒரு மக்கள் தொகை 55 கோடி. இன்னைக்கு நம்ம 150 நெருங்கி கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா 3 மடங்கு மக்கள் தொகை பெருகிவிட்டது. அப்ப அதுக்கான ஒரு டீலிமிட்டேஷன் வரும்போது இன்னொரு 25 ஆண்டு தள்ளி போட்டீங்கன்னா 250 கடப்போம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 6 மடங்கு 5 மடங்கு மக்கள் தொகை கடந்த பிறகு ஒன்னும் செய்யாம இருக்கிறதுக்கு எதுக்குங்க அரசாங்கம்? எதுக்கு அரசாங்கம் செய்யணும்ல? டீலிமிட்டேஷனே செய்ய வேண்டாம். இந்த கருத்துல சொல்ல 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புல பண்ணுங்கன்றாங்களா, அது சரியானது இல்லையா? புரியல. 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில நீங்க பண்ணுங்க டீலிமிட்டேஷன். மாறவே மாறதே உங்களுக்கு அதே 543 தான் வச்சிருக்கீங்க. 25 வருஷத்துக்கு இன்னும் அப்படியே வச்சுக்கோங்கன்றீங்க. அதாவது உங்களுக்கு மக்கள் தொகை 300 கோடி ஆனாலும் இதே ஆள் இருக்குன்னா எப்படிங்க மேனேஜ் பண்ணுவாங்க? இன்னைக்கு கோவால 6 கோடி பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க. எங்க போவாங்க? அதாவது 50 லட்சம் பேருக்கும் ஒரு எம்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் சரி பண்ணணும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா, நீங்க பீகாருக்கு எடுத்துக்கோங்க, இன்னும் சொல்ல போனா நமக்கு இருக்கிறவங்களோட அவங்களுக்கு கம்மியா இருக்கு. மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு குறைவாக இருக்கிறது. நிறைய பேர் 14.5 கோடி இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு 40 எம்பி தான் இருக்காங்க. அப்ப அங்கேயே ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கு. அவங்களுடைய நியாயமான கவலை, அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு குறைவா இருக்கு தமிழ்நாடு. அந்த கேள்வி நானும் யாழினிட்ட கேட்டேன். அதுல அவங்க ஏற்கனவே பேசின விவாதங்களை வஞ்சிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டாம். எல்லாத்துக்கும் மேல என்னுடைய முக்கியமான கருத்தை நான் பதிவு செய்யறேன். திமுகவும் காங்கிரசும் கூட்டணி ஆட்சியில் இருந்தப்ப ஒரு கேள்விக்கு நீங்க நெறியாளராக ஒரே ஒரு நொடி முடிச்சிருங்க. நீங்க திமுகவும் காங்கிரசும் இங்கே மத்தியில் ஆட்சி நடத்திய போது அவங்க உருவாக்கின பாலிசி தான் இது, மக்கள் தொகை அடிப்படை என்பது. இன்னும் சொல்ல போனா மாநிலங்களுக்கு நிதி பகிர்வையும் கூட மக்கள் தொகை அடிப்படையில தான் கொடுத்தார்கள். அப்படி இருக்கும்போது கான்ஸ்டிடியூஷன் அப்படிதான் இருக்கு. இப்ப அதை மாற்ற போறோம், மாறணும். மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமல்ல, மாறுமா, மாத்திருவீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா மாறுவோம், கண்டிப்பாக மாறுவோம். இல்ல, 2 கவலை இருக்கு சார். ஆதாரம் தரேன் உங்களுக்கு. இன்னைக்கு நிதி பகிர்வு எப்படி நடந்தது? நிதி ஆயோக் வரதுக்கு முன்னாடி மக்கள் தொகை அடிப்படையில் தான் நடந்தது. இன்றைக்கு மக்கள் தொகையும் 8 கூறுகளில் ஒரு கூறாக இருக்கிறது. அதனால இது மாதிரி
இது மாதிரி ஒரு புதிய இது உருவாக்கி அதை பாராளுமன்றத்தை வச்சு பேசுவோம். இப்ப சகோதரி என்ன சொல்றாங்க, இதே 540 அதாவது வேலை பார்க்கறதெல்லாம் எம்எல்ஏவும் அங்க இருக்கிற உள்ளாட்சி அதிகாரிகளும் தான் பாக்குறாங்க. எம்பிக்களுக்கு வேலை என்ன? அது திமுக எம்பிக்களுக்கு வேலை இல்ல. அவங்க வெறும் வடை பஜ்ஜி தான் சாப்பிட போறாங்க. பாராளுமன்றத்துல திமுக எம்பிக்கள் குரட்டை விடுவதற்கு வடை பஜ்ஜி சாப்பிடறதுக்கு போறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் சொல்லல, சரி எம்பிக்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன ஆக்கப்பூர்வமா சொல்றாங்க, அவங்க எம்பிக்களுக்கு வேலை கிடையாது. என் கருத்து கிடையாது, என் கருத்து கிடையாது. உள்ளாட்சி அதிகாரிகள் தான் வேலை பார்க்கணும், எம்பிக்களுக்கு ஜோலி இல்ல ஜாலி தான் அவங்க சொன்னாங்க. ஒரு நொடி உள்வாங்க. நம்ம பேசுறதுல இருந்து ஏதாவது அவங்க மக்கள் பாக்குறவங்களுக்கு டேக் ஹோம் பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதனாலதான் நம்ம இந்த விவாதத்தை நேரத்துக்காக நம்ம நடத்துறோம். இன்னொன்னு 2 கவலை அவங்களுக்கு இருக்கு சார். ஒன்னு, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இந்த மாநில மத்திய பிரதேசம் இதெல்லாம் வச்சு ஆட்சி அமைக்க போதுமான இடங்கள் கிடைச்சிட்டாலே அவங்க பாலிசி மேக்கிங்ல நம்மளுடைய குரல் எடுபடாமலோ போயிடுமோ அப்படின்னு தென் மாநிலத்தை சேர்ந்தவங்க பயப்படுறாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, எங்களுக்கான எந்த குரலையும் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க முடியாது. மாநில உரிமைக்கான குரலையே எங்களால ஒழிக்க முடியாம போயிடும் எங்களுக்கு எம்பிக்கள் குறைச்சிருந்தா. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்துல ஒரு பிரச்சனைனா அதை உடனே அட்ரஸ் பண்றாங்க. மணிப்பூர்ல எம்பிக்கள் எண்ணிக்கை குறைவு, ஒரு எம்பி தான் அப்படின்றதுனால அந்த மாநிலத்துக்கான பிரச்சனையை அட்ரஸ் பண்றது இல்லைன்றாங்களே. இப்படி கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம இதை பேசலாம். இப்ப இந்த பயம், இவங்களோட பயம்ல ஏதாவது நியாயம் இருக்கா? இல்ல அதை நாம நியாயமற்ற கூட நியாயம் கிடையாது இல்ல பயத்துக்கு. ஏன்னு கேட்டா இதுவே ஒரு நிழல், ஒரு நாடகம் சார். இன்னைக்கு நடந்தது ஒரு அழகான நாடகம். 2-3 பேருக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ஒரு ட்ரைனிங் இந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னு கேட்டா இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு. காவிரி நதிநீர் பங்கீடு பேசுனாங்களா? மேகதாது அணை பேசுறாங்களா? முல்லை பெரியாறு அதை பத்தி பேசுறாங்களா? எதை பத்தி பேசுறாங்க? கேரளால இருந்து கொண்டாந்து பேசுறாங்களா? நம்ம இன்னைக்கு பேசுற தலைப்பு அவங்க கூடின கூட்டம் தொகுதி மறுவரைக்காக தான் சார் சொல்றேன். இதையெல்லாம் பாராளுமன்றத்துல பேசுறதே இல்லையே. என்னத்த பண்றாங்க அங்க? இதையெல்லாம் பேசி தீர்வு கொண்டு வராங்களா? அந்த மாநில முதல்வர்களோட பேசுறாங்களா? அச்சம் நியாயமானதா இல்லையா? அச்சம் எப்படி நியாயமாகும்? அவங்களுடைய அச்சம் நியாயமானதா? டைவர்சிங், இதை டைவர்ட் பண்றதுக்கு ஒரு மடை மாற்றும் அரசியல் மட்டும் தான் நீங்க நடக்கிறது. இது பேஸ்லெஸ், அடுத்த பேஸ்லெஸ், மீனிங்லெஸ் ஒரு ஜேஏசி தான் நீங்க நடந்திருக்கே தவிர இதுல அர்த்தம் ஏன்னா ஒரு இல்லூஷன், ஒரு கற்பனையின் மேல ஒரு சர்ச்சை நடைபெற்றிருக்கிறது. கற்பனைக்கு 2 விருந்தினர்கள் இருக்காங்க. இல்ல ஃபைனல் வேர்ட் எப்ப உள்ளாட்சி அமைச்சரும் பிரதமரும் மக்கள் தொகையின் அடிப்படையில் இல்லை என்று சொன்ன பிறகு அதுக்கு மேல ஆளே கிடையாது. ஒரு நொடி நான் வரேன். இல்ல சார், கான்ஸ்டிடியூஷனே மக்கள் தொகை அடிப்படையில் தான் பண்ண சொல்லுது. இப்ப இல்லன்றீங்களே, நிதி ஆயோக் எப்படி பண்ணுச்சு? நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல மக்கள் பண்ணுவாங்க சார், அதுக்கான காலமே வரல. அதத்தானே சொல்றேன். 26 வரைக்கும் நீங்க வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்ப ஏன் பேசுறீங்க? ஒரு நொடி சார், ஒரு நொடி. இல்ல ஒரு நொடி ப்ளீஸ். எங்க சொல்லிருக்காங்க அப்படி? மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரை பண்ண மாட்டோம்னு எங்க சொல்லிருக்காங்க? ஏன் கோவையில் நடந்த மீட்டிங்ல உள்ளாட்சி அமைச்சர் பேசவில்லையா? மக்கள் மத்தியில் சொல்லவில்லையா? சொல்லவே இல்லையே. சொன்னாரே. இல்ல சார், நான் என்ன சொன்னாரு நான் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கான எண்ணிக்கையில எந்த பாதிப்பும் வராதுன்னு சொன்னாரு. கண்டிப்பாக. ஒரு நொடி சார், ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எப்படி பேசுவார்னு நினைக்கிறீங்க? இங்க மக்கள் மத்தியில அரசியலமைப்பு சட்டம் மக்கள் தொகை அடிப்படையில தான் மறுவரை பண்ணணும்னு சொன்ன பிறகு அதை மாத்துவோம் அப்படின்னு அவர் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். 5 ஆண்டு திட்டம் மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. இப்ப மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை நிதி ஆயோக்ல. இது அரசியல் சாசனத்துக்கு புறம்பானதா? அரசியல் சாசனத்துல அப்படி இல்ல சார். டீலிமிட்டேஷன் பண்ண முடியாது. அப்படி இல்ல டீலிமிட்டேஷன் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு சார் அமெண்ட்மென்ட்? மக்கள் தொகை அடிப்படையில தான் பண்ண முடியும். நீங்க 1970 அரசியலமைப்பு சட்டத்தை என்னென்னலாம் அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தி நீங்க பண்ண முடியும். ஆனா மாத்த போறீங்களா? அப்போ கண்டிப்பாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றார் மக்கள் தொகையின் அடிப்படையில் அமைச்சர் சொல்லாததை நம்ம சொல்லக்கூடாது சார். அப்படியே அதே மேடையில் 45% வெயிட்டேஜ் மக்கள் தொகைக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் தப்பான ஒரு தரவு சொன்னாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படிதான் இருக்கு. திருப்புகார் ஒரு நிழல் பிரச்சனை இல்லாத ஒரு பிரச்சனையை கட்டமைச்சு அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு தேசிய அளவுல கவனம் ஈர்ப்பதற்காக நடந்த கூட்டம், நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அப்படின்னா. ஏன்னா மத்திய அரசு இன்னும் அதுல ஒரு முடிவு எடுக்கல, அவங்க ஒரு கமிஷன் அமைக்கல, மாநிலங்கள் பாதிக்கப்படுவதற்கான சூழல் உருவாகும்னா அவங்க எங்கேயும் சொல்லவும் இல்லை. ஏன் இவ்வளவு அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நகர்றீங்க? 2026 வரைக்கும் வாய் மூடி இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னாரு.
அதனால தான், அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக போக்கோடு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியை பல மாநிலங்களில் உள்ள முதல்வர்கள் கலந்து கொண்ட ஒரு அர்த்தமுள்ள ஒரு நிகழ்ச்சியை என்ன சொன்னாருன்னா காமெடி ஷோ அப்படின்னாரு. பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு அதுதான். பாஜகவோட எதிர்க்கட்சிகள் இல்ல, எதுக்கு உங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கதானே, அதனால தான் பயப்படுறாங்கன்னு சொல்றேன். ஜனநாயகத்தையே காமெடி ஆக்கிய ஒரு கட்சி இந்திய சுதந்திர வரலாற்றில் இருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி. அதனால தான் அகைன் இன்னொரு காமெடி இவங்க செஞ்சிருவாங்களோ, ஜனநாயகத்துக்கு ஒரு கேலி கூத்து உருவாகி விடுமோ. ஏன்னா இல்ல என்ன பெர்செப்ஷன் உருவாகிட்டே இருக்குன்னா 8லேருந்து 10 தொகுதிகள் 12 தொகுதிகள் குறைஞ்சிரும், தென் மாநிலத்திற்கே 100 தொகுதிகள் குறைஞ்சிரும், நமக்கான உரிமை பறிபோயிடுங்கும் போது பிஜேபியும் தென் மாநிலங்கள் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சியாக இருக்கிற போது அந்த பெர்செப்ஷன் வளர்றதுக்கு எப்படி அந்த கட்சியை அனுமதிக்கும்? அப்போ அது மறுப்பு சொல்லிட்டே தானே இருக்கும், இல்லைன்னு தானே சொல்ல தானே வேண்டியதா இருக்கும் அந்த கட்சி. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இதுவரை என்ன நிலைப்பாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, வெற்றி பெறுவதற்கு, தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு பாஜக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கும் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு சூழ்நிலை என்ன அப்படின்னா, மேபி நீங்க சொல்றது அதை நான் ஏற்கல, வளர்ந்து வரும் கட்சின்னு சொல்றீங்க தென் மாநிலத்தில், அதை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க இப்படி வச்சுக்கிட்டாலும் இல்ல ஆர்குமெண்ட் இல்ல அதுதானே. இல்ல சரி சரி நானே பதில் சொல்லிடுறேன். காங்கிரஸ் தேய்ந்து மறைந்து போகும் கட்சி, மறையும் கட்சி காங்கிரஸ், இல்ல உங்களுக்காக திமுக தயவுல மட்டும் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் கட்சி. அவரை முடிக்கட்டு முடியல, அவர் பேச எல்லாருக்குமே அதுதான் தேவையில்லாத பேச. இல்ல நானே பதில் சொல்ல சார், நானே இல்ல நானே பதில் சொல்லிடுறேன். நானே பதில் சொன்னா அவர் பதில் சொல்லிடுவார். இல்ல இவரை பேசாம நடத்த வைங்க. இல்ல தேவை இவர் தீர்மானிக்க கூடாது, புரியுதா? சரி நம்ம பேச எது தேவை எது தேவையில்லை நெறியாளர் நீங்க சொல்லுங்க, கேட்டுக்கிறோம். இல்ல 18% வாங்கி இருக்காங்க, 11% வாங்கி இருக்காங்க. பேசும்போது குறுக்கிட்டு யோக்கியன் மாதிரி நான் சொல்லிட்டேன். நீங்க யோக்கியன் ஆமா, யார் யோக்கியன் என்ன வார்த்தை பேசுறீங்க? யோக்கியன் மாதிரி நீங்க பேசுறீங்க வருது இல்ல. இல்ல நீங்க பேச ஒழுங்கா பேசுங்க. நீங்க பேச ஒழுங்கா பேசுங்க. இவர் மிரட்டறாங்க. நான் கத்துனா நீங்க வந்து சும்மா எல்லாம் பேசாதீங்க. யோக்கியன் மாதிரி பேசணும். பேசுங்க. அயோக்கியம் அயோக்கியத்தனமான கட்சியே பாஜக தானே. ஓகே ப்ளீஸ். அயோக்கியத்தனமா நீங்க பேசாதீங்க. இல்ல வேண்டியது இல்ல. திமுக தயவுல உயிர் ஊசலாடி மிரட்டறாங்க சார் ப்ளீஸ். அதனால தான் நாங்க அமைதியா கத்தறியாதா? தனியா நின்னு ஒரு இது நீங்க சாதிச்சீங்க. ஒரு எம்எல்ஏ அண்ணாமலை மட்டும் என்ன பண்றாரு? ஒரு கவுன்சிலர் அருகதை இல்லாத அண்ணாமலை தான கட்சி தலைவர். இஷ்யூ அதனால தென் மாநிலங்களிலே சாதிப்பதற்கு அருகதை இல்லாத ஒரு கட்சியின் தலைவராக அண்ணாமலையை வைத்துக் கொண்டு நீங்க தென் மாநிலங்களில் பாஜக வளருது என்று சொன்னால் அதை ஏற்க முடியாது என்று ஆணித்தரமாக மீண்டும் பதிய வைக்கிறேன். தென் மாநிலத்தை பொறுத்தவரை இப்ப ட்ராக் ரெக்கார்டு எங்களுக்கு 99 சீட் இருக்குது. அவர் சொன்ன பாயிண்ட் படியே அதில் 53 சீட்டுகள் காங்கிரசுக்கு கிடைத்த 53 சீட்டுகள் 99 தென் மாநிலங்களில் கிடைத்தது. அப்படின்னும் போது இந்த பயம், ஏனென்றால் கடந்த மகாராஷ்டிரா தேர்தல் வரைக்கும் 6 மாத காலங்கள் காரணமின்றி அந்த தேர்தலை ஒத்தி வைத்து பெண்களுக்கான நிதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்ப அதுல இருந்து பயனாளிகள் நிறுத்திட்டாங்க. இப்படி ஜனநாயக படுகொலைகளை செய்தே அல்லது ஜனநாயகத்தை தங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ அதையெல்லாம் பயன்படுத்தியே ஜனநாயகத்தின் குரல் வழியை நசுக்கக்கூடிய ட்ராக் ரெக்கார்ட் பாஜக இருக்கு. அதனால தான் இந்த நிகழ்வு, இத்தனை முதல்வர்கள் கூடிய ஒரு நிகழ்வை ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. மக்கள் சீண்ட கூட இல்ல தமிழ்நாட்டில். ஏன்னா மக்களுக்கு அது புரியும், மக்களுக்கு தெளிவாக தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு மணிப்பூரில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்த போது இதுவரைக்கும் அந்த இடத்துக்கு கூட பிரதமர் போய் பார்க்காத காரணம் என்ன தெரியுமா? போய் பார்த்தா அங்க ஓட்டு கிடைக்கும்னா போவாரு. அங்க மக்கள் ரெப்ரசன்டேஷனே பெருசா கிடையாது. எதுக்கு போகணும்? அதைத்தான் முதல்வர் தெளிவா சொன்னார். மணிப்பூருக்கு இந்த துயர நிலை ஏற்படுவதற்கு காரணம் அவங்க கிட்ட எம்பிக்கள் குறைவாக இருக்கிறது. அதே நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ள வேண்டும். ஏன் உங்களுக்கு இல்ல அந்த பயம் வந்து எதனால வந்துச்சு? ஜோக்கு அப்படிங்கிறாரு. 2026 வரைக்கும் நீங்க வாய்மூடி இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு என்இபி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நிதியை நிறுத்துறாங்க. ஒரு ஒன்றிய அமைச்சரால் ஓப்பனா இப்படி வந்து நம்மள வந்து த்ரெட்டன் பண்ண முடியுது. அதை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நிதி அப்படின்னு த்ரெட்டன் பண்ண முடியுது. நாளைக்கு இதே தமிழ்நாட்டை பணிய வைப்பதற்காக இது இங்க இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை குறைக்க மாட்டார்கள் என்பதில் என்ன உத்தரவாதம் இருக்குது? கான்ஸ்டிடியூஷன் எனக்கு எங்க நீங்க தயவு செஞ்சு அமைதியா ஒரு வார்த்தை நான் குறுக்கிடல. மிக தெளிவாக நடந்தா சரி, அப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு அச்சத்தை உருவாக்கலாமாங்கிறதா அவங்களுடைய கேள்வி. நடந்துருச்சு அப்படின்னா நீங்க பேசுறது நியாயம். நானும் ஒரு யுகத்துல இருக்கிறேன், நீங்களும் ஒரு யுகத்துல இருக்கிறீங்க. அப்படி ஐ மீன் எதிர்பார்ட்டி ஒரு யுகத்துல இருக்குது, அதர் சைடு ஒரு யுகத்துல இருக்குது. இப்ப சட்ட புத்தகத்துல என்ன சொல்லி இருக்குது? மக்கள் தொகை அடிப்படையில் அதுதானே பயப்படுறோம். இப்ப நாளைக்கு நீங்க செஞ்சுட்டு என்ன சொல்லுவீங்க? சட்டத்தில் இருக்கிறதானே செஞ்சோன்னுவீங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அதுதான் செய்வீங்க. அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. அமித்ஷா உத்தரவாதத்தை இல்ல சார் இல்ல சார் இல்ல நான் வரேன் சார் இல்ல இன்னும் ஒரு விருந்தினர் காத்திருக்காங்க. அமித்ஷா உத்தரவாதத்தை
எல்லாருக்கும் 15 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாரு முட்டாள்தனமான ஒரு பேச்சுங்க. யாருமே அந்த சொல்லல. முட்டாள்தனமான பேச்சு யார் 15 லட்சம் யார் தரேன்னு சொல்லல. எல்லாருக்கும் மொழி தெரியாது. குறுக்க வந்து இருக்காரு இவரு. நான் சொல்லி முடிக்கவே வேணாமா? நாம சண்டை போடல. இந்த முட்டாள்தனமான பேச்சை யார் சொன்னா? நான் சொல்லி முடிக்கிறேன். இல்ல, அவங்க ஜோக்கே இதுதான். என்னன்னா வாதத்தை எதிர்கொள்ள முடியாது. நான் சொல்லி முடிக்கட்டுமா? இல்ல, அவர் பேசி நான் சொல்லியே முடிக்கலையே. ப்ரூஃப் சொல்லுங்க. நான் சொல்லியே முடிக்கலையே. ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய் தருவதாக நரேந்திர மோடி சொன்னாரேன்னு சொன்னபோது, அட இருங்க சொல்றேன் என்று சொன்னபோது அது அமித்ஷா கிட்ட கேள்வியா கேக்குறாங்க. அப்ப அமித்ஷா என்ன சொன்னாருன்னா, இவர் சொன்ன மாதிரி அதுக்கு ப்ரூஃப் இல்லன்னு சொல்லல, அது ஜும்லா பாஸ், அவர் பயன்படுத்திய வார்த்தை. அரசியல் நேரத்தில், தேர்தல் நேரத்தில் நம்ம அடிச்சு விடுற அடி அது. நாளைக்கு அதே மாதிரி சொல்லிட்டாருன்னா, ஒரு வாக்குறுதியை பத்தி பிரதமர் சொன்ன வாக்குறுதியை உள்துறை அமைச்சர் விளக்கம் சொல்லி தான் சார் பிரதமர் பயம் பாருங்க. நீங்க குறுக்க வரீங்க, அவங்க பேசும்போது சொன்னீங்களே குறுக்க வராதீங்கன்னு. நீங்க குறுக்க வரீங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. மொழி தெரியாம வளர்ந்த நான் பிறந்ததிலிருந்து இருந்து ஹிந்தி பேசக்கூடிய, நீங்க கத்துக்கிட்டு வந்தவர். நான் பிறந்ததிலிருந்து இருந்தே பேசுறேன். யாருக்கு மொழி தெரியாது? உங்களை விட ஜாஸ்தி ஹிந்தி தெரியும். சரி சரி, நான் அத கூட க்ளைம் பண்ணலையே. சர்டிபிகேட் கேக்குறீங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் வர்றேன். பிரதமரே தென் மாநிலங்களில் சீட்டு குறையும்னு பேசுறாரு. அத அமித்ஷா வந்து அது குறையாம பாத்துக்கோங்கறாரு. இந்த ரெண்டுக்கும் மத்தியில இருக்கக்கூடியது சட்டம். சட்டம் என்ன சொல்லுது? குறையதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. மக்கள் தொகை அடிப்படையில் நடந்தா அது குறையும்னு தெரியுது. அப்ப அந்த பயம் இருப்பது நியாயம். அது யாருக்கு பாதிக்கப்படுமோ அந்த தென் மாநில முதல்வர்கள் கூடுவது நியாயம். அந்த நியாயத்தை புரிந்த நீங்கள் இப்ப இவ்வளவு பேசுறாருல, பொறுப்பான இடத்தில் இருக்கும் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ சட்டப்பூர்வமாக அதற்கு ஒரு தீர்வையோ அந்த அச்சத்தை நீக்குவதற்கான ஒரு அறிக்கையோ கொடுத்திருக்கலாமே. ஏன் கொடுக்கல? எங்களை அச்சத்திலேயே வச்சிருக்கணும், நாங்க செயல்படாமையே இருக்கணும், பொழுதன்னைக்கும் நிதியை கேட்கணும், நிதிக்காக போராடணும், எங்களுடைய சீட்டு பறிப்போகுதுன்னு கேட்கணும், அதுக்காக போராடணும், அந்த கூட்டத்திலேயே நிக்கணும். அதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு இது உண்மையிலேயே டைவர்ஷன் டாக்டிக்ஸ் நீங்க நினைச்சீங்கன்னா இருக்கிற இவ்வளவு பிரச்சனையை என்கேஷ் பண்றதுக்கு உங்களுக்கு இடைத்தேர்தல் வந்தது, அதில் நிற்பதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. அதை விட்டுட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. பாஜக சட்டப்படி நடக்கும் பயப்படுறாங்க. 5 நிமிஷம் அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். சட்டப்படி நடந்ததால் மணிப்பூர் கலவரம் புறம்பா நடக்கும். சட்டப்படி நடந்ததால் அரியலூர் மாநில விவகாரத்தில் பொய்யை பேசி ஒரு நொடி விவாதத்தை பரப்பினீர்கள். இல்ல, நம்ம கட்சி பிரதிநிதிகள் பேசிட்டீங்க. அரசியல் சாசனம் அப்படி நாங்க நடந்துரும். இது வந்து மத கன்வென்ஷன் புகாரி பொய்யை பரப்பினாங்க. எங்க மதம் எல்லாம் வருது? ஒரு நிமிஷம் சார். சட்டப்படி சார் ப்ளீஸ் மதம் எங்க வந்து? இல்ல இல்ல ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். வளராதீங்க சார். இல்ல வளராதீங்க சார். சரி, ஒரே ஒரு நிமிஷம். சார் மணி சார் உடனே மதத்தை கொண்டு வந்துருவீங்க. ஒரு 5 நிமிஷம் அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். மணி சார், இப்ப இந்த ரெண்டு தரப்புக்குமான பதற்றமும் இப்ப நம்ம குறைக்கவே போறதில்ல, அதனால நம்மளை பத்தி தப்பான பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு பாஜக பதற்றப்படுவதும், பாதிக்கப்பட போற நாங்க குரல் எழுப்புவதானே செய்வோம் அப்படின்னு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பேசுறதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னதான் நடக்க போகுது இதுல தொகுதி மறுவரைங்கிறதுல? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட் தான் கார்த்திகேயன். இது வந்து வெறும் அரசியல்வாதிகள் வந்து அவங்க நோக்கத்துக்காக பேசுகிறாங்க. எல்லாருக்கும் இதில் ஒரு அரசியல் இருக்குன்றதையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சட்டத்தில் வந்து 26 வந்து நம்ம டீலிமிட்டேஷனை நோக்கி நகரணும். மக்கள் தொகை அடிப்படையில் தான் டீலிமிட்டேஷன்றது தான் நடைமுறையில் இருக்கு. நாம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. 2 முறை 50 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் இந்திரா காந்தி, 25 ஆண்டுகள் வாஜ்பாயும் வந்து அதை தள்ளி வச்சாங்க, ஃப்ரீஸ் பண்ணாங்க, மாற்றி அமைக்கல. பெர்பெச்சுவலாக ஃப்ரீஸ் பண்ண முடியாது, அது ஒரு சிக்கல் இருக்குது. தொடர்ச்சியாக இப்போ வந்து அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நம்ம வைக்கிறோன்னா 75 ஆண்டுகள் ஆகிடும். மக்கள் தொகை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு இன்னும் 50 ஆண்டுகள். அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி வந்து யாழினி சொன்ன மாதிரி பை 2017 தான் வந்து ஈவன் பை கன்சர்வேட்டிவ் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸில் அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. இட்ஸ் அ வெரி டைசி சிச்சுவேஷன் தான் இது. மக்கள் தொகை அடிப்படையில்னு வரும்பொழுது இப்போ நமக்கு 18லேருந்து 20 லட்சம்னா, பீகார்லலாம் சில இடங்களில் வந்து ஐ திங்க் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்கணும், ஓவர் 34 lakhsக்கு மேலெலாம் ஒரு எம்பிஸ் இருக்காங்க. 14 crores அவர் சொன்ன மாதிரி 14 crores வந்து 40 seats, நமக்கு கிட்டத்தட்ட 8 crores கிட்டத்தட்ட 40 seats, 39-40 seats. இதில் பிரச்சனையே நான் பார்க்குறது என்னென்னா, மத்திய அரசு தொடர்ச்சியாக ஒரு அச்சத்திலேயே மக்களை வைத்திருக்க விரும்புகிறது. நேற்றைக்கு அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கான அந்த மானிய கோரிக்கை விவாதத்துக்கு பதிலளித்து மாநிலங்களவையில் பேசும்பொழுது இதை பற்றி எதுவுமே அவர் பேசலை. அவர் கோயம்புத்தூரில் என்ன பேசுகிறான்றது முக்கியம் இல்லை, பார்லிமெண்ட்டில் என்ன பேசுகிறான்றது முக்கியம். நம்ம எல்லாரும் வந்து டீலிமிட்டேஷனை பற்றி பேசுகிறோம் கார்த்திகேயன். இதை விட முக்கியமான விஷயம் சென்சஸ். ஈவன் பை அடுத்த வருஷம் வந்து ஒரு கம்பல்ஷனில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க ஒரு 5 years கூட வந்து 10 years இல்லாட்டி 5 years கூட கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம். அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது, நான் அதை சொல்கிறேன்.
பட் அதை விட முக்கியமானது சென்சஸ். ஏன்னா இப்போ நம்ம எடுக்கக்கூடிய எல்லா சென்சஸுமே 2011 அடிப்படையில் தான் நம்முடைய எல்லா திட்டங்களும் போடப்படுகின்றன, மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே. இதில் ரொம்ப கொரோனானால எடுக்கல. அது கொரோனான்றது ஒரு காரணம். கொரோனாவால் பல நாடுகள் எடுக்காமல் இருந்து 22ல் எடுத்தாங்க, 23ல் பல நாடுகள் எடுத்து முடிச்சுட்டாங்க, 25ல் இருக்கும், 26லையும் எடுப்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. 2011 சென்சஸில் எடுக்கிறதுல இருக்க பெரிய ஆபத்து என்னன்னா, பல மக்கள் நல திட்டங்கள் வந்து அந்த சென்சஸில் போகிறதால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக சோனியா காந்தி அவர்கள் மாநிலங்களவையில் பேசின ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி கிட்டத்தட்ட வந்து 10 கோடி மக்கள் இன்னைக்கு வந்து அந்த பலனை அனுபவிக்காம இருக்காங்க. உணவு பாதுகாப்பு வெளியில இருக்காங்க, திட்டத்துக்கு வெளியில இருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த டேட்டா எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் வந்து 2011 சென்சஸ்ல இருக்குது. இதுதான் மிக ஆபத்தான ஒரு விஷயம். சென்சஸ் எடுக்காதது மோடி கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய தவறுகளில், என்ன கேட்டால் பாவங்களில் ஒன்று சென்சஸ் எடுக்காமல் இருக்குது. எல்லா டேட்டாவுமே எல்லா ஸ்கீம்ஸ்க்குமே பேசிக் டேட்டா சென்சஸ். அடுத்து எப்போ எடுக்க போறன்றதை நேற்றைக்கு கூட அமித்ஷா அவர்கள் மாநிலங்களவையில் பேசும்போது சொல்லலை. நீங்கள் டீலிமிட்டேஷனை கூட அடுத்து வைங்க. சென்சஸை பற்றி அவர் எதுவுமே பேசல, டீலிமிட்டேஷனை பற்றி எதுவுமே அவர் பேசல. 5 மாநிலங்களோட முதலமைச்சர்கள், தென் மாநிலங்களோட முதலமைச்சர்களை உட்காந்து பேசுறாங்கன்னா அவங்கள நீங்க ஒதுக்கிட முடியாது. அவங்களுக்கு நோக்கங்கள் இருக்கலாம். இந்த கூட்டத்தை கூட்டிய ஸ்டாலின் அவர்களுக்கு கூட அரசியல் நோக்கம் இருக்கலாம், அதெல்லாம் நான் மறுக்கல. பட் அவங்க எழுப்பியிருக்க பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அதை சாதாரணமா நம்ம கடந்து போவது நிழல்னு சொல்றாங்க. இல்ல அது ஜோக்கு நிழல்ன்றதுலாம் ரொம்ப தவறான வார்த்தை. நீங்க அந்த முதலமைச்சரையோ அந்த கட்சியோ இல்ல வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துறீங்க. ஒரு மாநிலத்தில் 4 மாநிலங்கள் பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க மக்கள் இல்லையா? மோடிக்கு ஓட்டு போட்ட மாதிரி தானே ஸ்டாலினுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. பேசுங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அழைச்சு பேசுங்க. அவங்கள ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்கு வாங்க. நாளைக்கே எல்லாத்தையும் தீர்த்துருங்கன்னு சொல்லல. இப்படி ஒரு கன்சர்ன் இருக்குதுன்னு போது அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது ஒரு பிரதமரோட வேலையா இல்லையா? அவர் எல்லாருக்கும் தானே. தமிழ்நாட்டுக்கான எண்ணிக்கை குறையாதுன்னு ஒரு மெரிட்ஸ்குள்ள போலங்க, மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்குள்ள போல. அது கூடுது குறையுது பர்சன்டேஜ் வைஸ் எப்படி வருது அதெல்லாம் செகண்டரி கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும் இவர் தான் பிரதம மந்திரி. நரேந்திர மோடி தான் பிரதம மந்திரி. இந்த அரசு தான் நம்முடைய அரசு. அமித்ஷா தான் நமக்கு உள்துறை அமைச்சர். அந்த ராஜ தர்மான்னு சொல்லுவாங்களா, அதை கடைபிடிக்கிறீங்களா நீங்க? ஒரு அச்சம் இருக்குன்றது உண்மை இல்லை. ஏன் வந்து அதை நீங்க அட்ரஸ் பண்ண மாட்டேன்றீங்க? நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் கூட செய்யறதை நியாயப்படுத்தி பேசுங்க. அதுல இருக்க நியாயங்களை நான் புரிஞ்சுக்கிறேன்னு தான் நான் சொன்னேன். நீங்க 71 சென்சஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தொகுதி மறுவரை என்ற கோரிக்கை ஏற்புடையது அல்ல. அது நடைமுறைக்கு ஒத்தும் வராது. அது சரியான அணுகுமுறையும் அல்ல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அடுத்த 25 வருஷங்களுக்கு ஒத்தி வைக்கணுன்றதுலயும் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அது பர்மனண்டா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அது இன்னும் பெட்டர். உங்களுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவல் ஓட்டிங் ரைட். இப்போ அமெரிக்காவில் இருக்க மாதிரி 50 மாகாணங்களுக்கும் ஈக்குவல் ஓட்டிங் ரைட்ஸ் தான். உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் எண்ணிக்கை கூடுமே ஒழிய செனட் சபையில் கூட போறது கிடையாது. அந்த மாதிரி இந்த நம்பரை கூட ஃப்ரீஸ் பண்ணுங்க. பட் எல்லா ஸ்டேட்டுக்கும், அது மணிப்பூர்லேருந்து ஊபி வரைக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்கள் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. இதுதானங்க உண்மையான ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். சரி, ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீங்க? ஏன் வந்து ஒரு பெர்பச்சுவலாக ஒரு ஃபியர்லேயே நீங்கள் மக்களை வச்சிருக்கீங்க? இப்போ பிரச்சனை அதுதான். நீங்கள் அந்த மெரிட்ஸுக்குள்ள கூட மக்களுக்கா கட்சிக்கா அந்த பயம், அதனால அவங்க பேசாம இல்லைங்க. இது வந்துங்க நான் அதை தான் சொன்னேன். ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனையை கிளப்பினதுக்கு உள்ளூர் காரணங்கள், லோக்கல் இஷ்யூஸ், ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட காரணமாக இருக்கலாம். நான் அதை மறுக்கவில்லை. பட் இஷ்யூ அவ்வளவு சுலபமா அதை ட்ரைவலைஸ் பண்ணாதீங்க. அவர் எழுப்பியிருக்கக்கூடிய பிரச்சனை என்பது ரொம்ப நியாயமான ஒரு பிரச்சனை. ஏங்க அவர் மட்டும்னா ஏன் பினராயி விஜயன் ஏன் வராரு? தெலுங்கானா முதலமைச்சர், ஆல்மோஸ்ட் என்டையர் சவுத் இந்தியா இருக்குது, பஞ்சாப் இருக்குது, சிரோமணி அகாலி தளம் இவ்வளவு நாள் இந்தியா கூட்டணியோட கைகோர்க்காத சந்திரசேகர் ராவ் வந்திருக்காரு. அப்ப ஒடிசால இருந்து அவங்க வந்திருக்காங்க. அதாவது பதவியில இருக்காங்க இல்லன்றது முக்கியம் இல்ல. ஒடிசா முதலமைச்சர் வராம இருக்கலாம், பட் நவீன் பட்நாயக் வராருன்னா அங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டி. அப்ப இவ்வளவு மாநிலங்கள் வந்து இந்த பிரச்சனையை கிளப்பும் போது நீங்க ஏன் வாயை திறக்காம இருக்கீங்க? ஏன் ஒரு அமைதி? அவர் சொல்றாரு, பிஜேபி நண்பர் சொன்னாரு, நாங்க வந்து 26 வரைக்கும் நீங்க எல்லாம் அமைதியா தான் இருக்கணும். அது சரியான அணுகுமுறை அல்ல, அது தவறு. அப்படிலாம் நீங்க வந்து ஒரு சர்வாதிகார போக்கில் பேசக்கூடாது, தவறு அது. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இங்க இருக்குது. இந்த கவர்மெண்ட் மேல நமக்கு 1000 விமர்சனம் இருக்குது. ஆனா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அவர் எழுப்பி இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப நியாயமான பிரச்சனை. அதுக்கு நோக்கம் இருக்கலாம். பாலிடிக்ஸ் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. எல்லாருக்குமே ஒரு உள்நோக்கத்தோட தான் அரசியல் பண்ணுவாங்க. அப்ப இவ்வளவு முதலமைச்சர்களும் வராங்க, நம்முடைய முதலமைச்சர் அதை முன்னெடுக்கிறார்னு போது நீங்க பேசுங்களேன். அடுத்த கூட்டங்களுக்கும் அவங்க திட்டமிடுறாங்க. ஹைதராபாத்ல அடுத்த கூட்டம், இப்ப அடுத்த கூட்டத்துக்கு அவங்க போறாங்க இல்லையா? அப்ப அந்த பெர்பச்சுவலா அந்த ஹீட் அவங்க சஸ்டெயின் பண்றாங்க. அட் சம் பாயிண்ட் வந்து அவங்க பேசிதான் ஆகணும். இப்ப ஒரு நல்ல முடிவு என்னன்னா, இந்த எம்பிஸ்லாம் போய் பிரதமரை பாக்குறாங்க. முதல்ல குடியரசுத் தலைவரை பாக்குறதா இருந்தது. ஆக்சுவலா அதை விட பெட்டர் பிரைம் மினிஸ்டர் பாக்குறது. நம்முடைய பிரதமர் போய் ஃபார்மலா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அவங்க அப்படி அதுக்கு மேலேயும் அவங்க செயல்படலைன்னா பிரச்சனையை தெருக்களுக்கு தான் நம்ம கொண்டு போகணும். we have to take it to the streets. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவங்க எதையுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை வந்து 4 மணி நேரத்தில் செயல்படுத்தினவங்க, ஒரு சாதாரண பேப்பரில் 370 தூக்கி போட்டவங்க,
4 மணி நேரத்தில் லாக்டவுன், இது இன்னும் 2 நாள் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் முடிய போகுது. ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒரே நாளில் லாக்டவுன் கீழே கொண்டு வந்தவங்க எதையுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த அச்சம் நியாயமானது, ஆனால் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ. நிறைய நம்ம பேச வேண்டியிருக்குது. எல்லா கட்சிகளுக்கும் இதில் ஒரு உள்நோக்கமும் இருக்குது. இடைவெளிக்கு நான் முடிச்சிடலாமா? முடியும் நீங்க முடியும். ஆகவே மத்திய அரசுடைய அணுகுமுறை தான் இந்த நிலைமைக்கு காரணம். இவர்கள் மக்களை மக்களாக மதிக்க வேண்டும். பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க மட்டும் மக்கள் கிடையாது. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்த இந்த முதலமைச்சர், அதை தேர்ந்தெடுத்த அரசுகள், அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பிஜேபிக்கு ஜனநாயகத்தின் மீது உண்மையிலே நம்பிக்கை இருந்ததுன்னா இவருடைய குரலுக்கு அவர்கள் செவிசாய்க்க வேண்டும். பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசினா முடிவுக்கு வரும். கண்டிப்பா முடிவுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் கிடையாது. திரு ஸ்ரீகாந்த், தொகுதி மறுவரையறை குறித்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினா அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு திரு மணி குறிப்பிடுகிறார். ஆமா, மணி சார் சொன்னப்ப ஒரு நிறைய கருத்துக்களை முன் வச்சார். அதுல முக்கியமான கருத்து வந்து என்ன சொன்னார்னா, டீலிமிட்டேஷனோட மிக முக்கியமானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது நடத்தாமல் இருப்பது வந்து ஒரு பெரிய தவறு அப்படிங்கிறத நிறுத்தினா அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 84th அமெண்ட்மெண்ட்ல என்ன ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா, the amendment extended the provisions of articles 82 என்ன சொல்றாங்கன்னா, based on the population changes until after the first census after 2026. 2026க்கு பிறகு நடக்க போற முதல் சென்சஸ் தான் இதுக்கான அடிப்படைங்கிறாங்க. இப்ப இவ்வளவு அவசரமாக நம்ம இப்பவே 25லயே ஒரு சென்சஸ் நடத்திட்டோம்னா அந்த சென்சஸ் டீலிமிட்டேஷனுக்கு பயன்படாது. அந்த சென்சஸ் சோ 20 என்னம்மா பேசுறீங்க? யார் பேசுறப்ப பாத்துக்கலாமா? என்ன பேசுறீங்க? சரி, இந்த அமர்வுல 2026க்கு பிறகு நடக்கிற முதல் சென்சஸ் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் முடிவானது. அதுன்னு இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி ஏன் நடத்தலங்கிறது என்ன ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வியாக இருக்கு. அப்புறம் தான் டீலிமிட்டேஷன் எடுக்கப்படும். அதனால 2026க்கு பிறகு இருக்கணும்னு 84th அமெண்ட்மெண்ட்ல தெளிவாக இருக்கிறது. அதனால அதுக்கு முன்னாடி எடுத்து மறுபடியும் இன்னும் ஒரு வருஷத்துல ஒரு சென்சஸ் எடுப்பாங்களா, இல்லாட்டி அடுத்த 10 ஆண்டு காலம் காத்து கொண்டிருப்பார்களா? அதனால அந்த சென்சஸ் எடுப்பதற்கான காலகட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சரி, நான் ஒரே நோடி, நான் இதுக்கு மட்டும் ஆன்சர் செய்யப்படும். நான் இதுக்கு உங்க கேள்வி நான் வரேன் சார். ஒரு இதுக்கு 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் அவர் ஆன்சர் சொல்ல போறார். இல்ல, அவர் சொல்ற லாஜிக் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. சென்சஸ் எவ்ரி 10 இயர்ஸ் ஒரு தடவை எடுக்கணும். 1872ல இருந்து 150 இயர்ஸ் நம்ம எடுத்தோம். அன்பார்ச்சுனேட்லி கொரோனா காலத்தால 21ல எடுக்க முடியல. பல நாடுகள் எடுக்கல. பட் 22ஓட முடிச்சிட்டாங்க. ஏன்னா 22ல கொரோனா ஆஃபிஷியலி கேம் டு எண்ட். 23ல மத்தவங்க எல்லாம் அடிச்சிட்டாங்க. உங்களோட டீலிமிட்டேஷன் வந்து வேற விஷயம். சென்சஸை தள்ளி போடுறதுக்கு அவர் சொல்ற காரணம் டீலிமிட்டேஷன் வந்து 26க்கு பிறகு வர சென்சஸ். அதனால எத்தனை சென்சஸ்? அது 31ல கூட எடுத்து பண்ணி ரொம்ப தவறான ஆர்குமெண்ட். அவர் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு எனக்கு புரியல. அதாவது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய சென்சஸ் என்பது மேண்டேட்டரி. எல்லா சிஸ்டமும் எல்லா ஸ்கீம்ஸும் அதன் அடிப்படையில் தான் நம்ம செய்யறோம். நடுப்புற கொண்டு வந்து ஒரு டீலிமிட்டேஷன் புகுத்துறாரு. இது சரியான ஆர்குமெண்ட் கிடையாது. குழப்பறாங்க. இன்ன வரைக்கும் முடிகிற வருஷத்துல இல்ல ஒரு நொடி 31 41 10 ஆண்டுகளுக்கு இருக்குன்னு இருக்கு. எடுக்கல சார். எவ்ரி 10 இயர்ஸ் எடுக்கலாம்ல கிடையாது. இல்ல சார், நம்ம 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கணும் சார். இல்ல ஒரு நிமிஷம் யாழினி, இல்ல ஒரு நிமிஷம். இல்ல சார், அதாவது இல்ல சார் ஒரு நொடி. 2021ல 25 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். 2026க்கு அப்புறம் வர்ற ஃபர்ஸ்ட் சென்சஸ் வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணிக்கலாம்னு நீங்க சொல்றீங்கல்ல? கண்டிப்பாக. சரி, 2021ல கொரோனாலாம் எடுத்துட்டு 22ல எடுத்துட்டோம், 23ல எடுத்துட்டோம். 26க்கு அப்புறம் ஏன் நம்ம 31ல எடுத்துக்க போறோம்? 31 எடுத்து டீலிமிட்டேஷன் பண்ணா என்ன குறைஞ்சிர போகுது? இன்னும் வந்து ஒரு 10 ஆண்டுகள் டீலிமிட்டேஷன்ஸ் இல்லாம நடக்கணும். நீங்க 5 ஆண்டுகள் அதாவது மக்கள் அத கேட்டார். அவர் கேட்டார் டீலிமிட்டேஷன்காக தான் சென்சஸ் எடுக்கணும். ஆட்சி இப்ப எதுக்காக இன்னைக்கு ஒரு நான் சொன்னதுக்கு எல்லாம் வருத்தப்பட்டாங்க. ஒரு கற்பனையான ஒரு ஊமையான ஒரு இல்ல சார் ரொம்ப இல்ல ஸ்ரீகாந்த் ஒரு நிமிஷம். நீங்க வழக்கமாடி பேச மாட்டீங்க. ஒரு நிமிஷம் ரொம்ப ஒரு நிமிஷம். இல்ல சார், எலெக்டட் கவர்மெண்ட் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அதான் எதிர்பார்க்கிறேன். ஒரு எலெக்டட் பேசாதீங்க. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இந்த மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் ஸ்ரீகாந்த் இல்ல ரொம்ப நம்ம ஃப்ளூயிடா இத வாதிட முடியாது. டீலிமிட்டேஷனுக்காக சென்சஸ் தள்ளி போட முடியாது. இல்ல நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்படலையா? நீங்க மட்டும் தான் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்க உங்களோட மீட்டிங் வந்து நடத்துறப்ப பொங்கி எழுகிறீங்களா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு? நாங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட யாரால வந்திருக்கோம்? அதனால எங்களுடைய ஆட்சியில எப்ப இந்த இது டீலிமிட்டேஷன்ஸ்க்கு முன்னாடி வர ஃபர்ஸ்ட் சென்சஸ் வரணுமோ காத்திருக்க முடியாது.
அதனால டீலிமிட்டேஷன்ஸ் முக்கியம். இதுல எந்த டீலிமிட்டேஷனுக்காக பாராளுமன்றம் முடிவெடுக்கும், டீலிமிட்டேஷனுக்காக முடிவெடுக்கும். அங்க போய் பேசுறவங்கள பேச சொல்லுங்க, வடபஜ்ஜி சாப்பிடாம பேச சொல்லுங்க. கருத்தை பாராளுமன்றத்தில் வையுங்கள். கருத்தை பாராளுமன்றத்தில் வடபஜ்ஜிங்கறாரு. அவங்க போன் வச்சு என்ன பார்த்தாங்க? தனிப்பட்ட தாக்குதல். இவங்க போன்ல வச்சு என்ன வீடியோ பார்த்தாங்க? பேசக்கூடிய என்ன பார்த்தாங்க? களம் இருக்கு. இரண்டாவது முறை சட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினர்களை வடபஜ்ஜிங்கறாங்கன்னு இரண்டாவது முறை. சரி சரி இந்த கருத்துக்கள் பேச வேண்டிய பாராளுமன்றம். ஓகே, நான் அதே கேள்வியை நான் கேக்குறேன். சரி, நீங்க ஏன் நாடாளுமன்றத்தில் இதற்கான குரல் கொடுக்க வேண்டும்? கடந்த 10 நாளா இத பத்தி பேசணும் அப்படின்ற கோரிக்கை எம்பிஸ் வச்சிட்டு இருக்காங்க. அங்க பேசுறது கிடையாது. மணி சார் சொன்ன மாதிரி நேத்து அமித்ஷா அவர்கள் அதுக்கான பதில் அவங்க அவ்வளவு நேரம் பேசுறாங்க. ஹோம் மினிஸ்ட்ரியோட செயல்பாடுகளை பத்தி பேசுறப்ப அது அப்பயுமே அதுக்கான பதில் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் இப்படி நீங்க கேட்க கூடாதுன்னு எந்த ஒரு சட்டத்திலையும் கிடையாது. எல்லா மாநிலத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தோட சிஎம்ஸ் வந்து இன்னைக்கு கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து ஒரு பிஎம்க்கும் அந்த பிஜேபிக்கும் இருக்கு. நான் அந்த சென்சஸ் பத்தி மட்டும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 2021ல நடத்த வேண்டியது இருந்தது கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். யாரும் கற்பனை பண்ணிலாம் பேசல. இவங்க ஏன் நடத்தாம இருந்தாங்க நாங்க இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தோம். டீலிமிட்டேஷனுக்காக மட்டும் தான் இவங்க வந்து சென்சஸ் தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. the cat is out of the box ன்னு சொல்லுவாங்க. உண்மை வெளியே வந்துச்சுன்னு இவரே இன்னைக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. டீலிமிட்டேஷனுக்காக தான் நாங்க சென்சஸை தள்ளி போட்டோம் அப்படின்ற வாக்குமூலத்தை ரெண்டு செலவு மாதிரி யோசிக்கிறாங்களோ. 2022ல ஒரு தடவை சென்சஸ் எடுத்து 2026க்கு அப்புறம் ஒரு சென்சஸ் எடுக்கணுமே. டீலிமிட்டேஷனுக்காக மட்டும் தான் சென்சஸ் எடுக்கிறோமா? இப்போ இவர் என்ன சொன்னாரு? பாப்புலேஷன் பெருகிடுச்சு, அதுக்கு ஏத்தாப்புல நம்ம கொண்டு வந்தா மட்டும் தான் மக்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் போய் சேரும்னு சொன்னாரு. அதுக்கு சென்சஸ் முக்கியம் இல்ல. நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம்? ஓபிசி வந்து சென்சஸ்ல கொண்டு வாங்க, அப்பதான் அவங்களோட ரிசர்வேஷன் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்கு ஏத்தாப்புல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்காக சென்சஸ் இவங்க வந்து 2021ல சென்சஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அடுத்த சென்சஸ் 31ல சென்சஸ் எடுத்தோம்னா 34 எலெக்ஷன்ல தான் நம்ம வந்து டீலிமிட்டேஷன் நடக்கும். ஆனா இவங்க தள்ளி போட்டு கோவிட்ன்ற காரணத்தை சொல்றாங்க. அப்ப நடக்கும்போது நியாயமா நடக்கும் நம்புறீங்களா? 34ல டீலிமிட்டேஷன் இந்த பாப்புலேஷன் பேசிஸ் இப்ப இருக்கிற பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்ண கூடாதுன்றது தான் கோரிக்கை. பிகாஸ் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து they have failed at population control. இவங்க வந்து அங்க இருக்க ஆட்சிகள் வந்து அங்க கண்ட்ரோல் பண்ணல. சோ on basis of population நீங்க பண்ண கூடாது. ஆனா இவங்க கோவிட்ன்ற ஒரு காரணத்தை சொல்லி டிலே பண்ணிட்டே வந்தாங்க. இந்தியாவை விட்டு கோவிட் போய் 2 வருஷம் ஆச்சுன்னு WHO வந்து சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் அவங்க நடத்தாததுக்கு காரணமே இந்த டீலிமிட்டேஷனுக்கு வந்து கொண்டு போறதுக்கு. இப்ப 26ல இவங்க நடத்துனாங்க அப்படின்னா 29 எலெக்ஷன்லயே அவங்கனால கொண்டு வர முடியும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அவங்க ஜெயிக்க வேண்டிய மாநிலத்துக்கான சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதே இது காஷ்மீர்ல சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலன்னு. அதுக்கு பேர் ஜெரிமேண்டரிங். அதே ஜெரிமேண்டரிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும் பண்ண பிஜேபி இன்னைக்கு இந்தியா முழுக்க பண்றதுக்கான ட்ரை பண்ணுது. ஒரு நிமிஷம், அவங்க ஜெயிக்கிறதுக்கு இப்ப இருக்கிறது மைனாரிட்டி ஆட்சி. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு வந்து தேவைப்பட்டிருக்காரு அங்க வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சி ஃபார்ம் பண்றதுக்கு. இவங்களுக்கு அதே பயமா இதே கண்டினியூ ஆச்சுனா அவங்களால சீட் ஜெயிக்க முடியாது. நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அந்த மாநிலத்துல வந்து சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டா அவங்கள அந்த சீட்ஸை மட்டும் வச்சு நாங்க ஆட்சி ஃபார்ம் பண்ணிக்கலாம். சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கவே வேண்டாம். மறுவரையறைங்கிறது பிஜேபிக்கு மட்டும் லாபம்னு தொடர்ந்து இவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. 5-6 மாநிலங்கள்ல ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்ல மட்டும் ஜெயிச்சு அவங்களே தனியா ஒரு அரசாங்கத்தை நடத்திடுவாங்க, எங்களை கவனிச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. இது வெற்று பயமா இல்ல அந்த பயத்துக்கு பின்னாடி ஏதாவது குறைந்தபட்ச நியாயமாவது? இல்லைங்க, குறைஞ்சபட்ச நியாயம் இருக்குங்க. அந்த பயம் ஒதுக்கி தள்ள முடியாத பயம். நம்ம வந்து இப்போ நாடாளுமன்ற புதிய கட்டடத்தை அவங்க கட்டும்பொழுது 800+ சீட்ஸ் கட்டினாங்க. அப்போ முதல்ல என்ன வழக்கம் போல் போய் சொன்னாங்க என்னன்னா வந்து சென்ட்ரல் ஹாலில் இடம் இல்லை, ஜாயின்ட் செஷன் நடத்துனாங்கன்னா எங்களுக்கு இடம் வேணும். அப்போ ராஜ்யசபாவில் எதுக்கு இடத்த கூட்டினாங்க? ராஜ்யசபா சீட்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ தெளிவாக அவங்களுக்கு ஒரு மேண்டேட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு தெளிவான அஜெண்டா இருக்குது. பார்ட்டி வித் அஜெண்டா, அதிலெல்லாம் சந்தேகமே வேண்டாம் அவங்களுக்கு. ஆகவே இன்னைக்கு இந்த கூட்டமும் இதில் எழுப்பியிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நியாயமானவை. இதில் சிக்கல் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது வந்து திமுகவும் இந்த கட்சிகளும் வந்து 71 சென்சஸ் படின்னு கேட்கறது அது நடைமுறையில் சாத்தியம் அல்ல. தேர் மஸ்ட் பி மிடில் கிரவுண்ட். அல்லது இன்னும் இவங்களுக்கு ஜனநாயகம் அவ்வளோ தூரம் இருந்ததுன்னா பிஜேபிக்கு அது இருக்காது, தெரியும் நமக்கு. இருந்தாலும் ஒரு உட்டோப்பியன் ட்ரீமில் சொல்கிறேன், நீங்கள் சிஸ்டத்தை மொத்தமாக மாற்றுங்க. அமெரிக்காவில் இருக்கும் போது ஈச் ஸ்டேட்டுக்கு 2 ஓட்டு தான் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷனை கொடுங்க.
அப்படி இல்லாம இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக மட்டும் ஜெயிச்சிரும்னு எப்படி இல்லங்க பிஜேபின்னு இல்லங்க, இது நாளைக்கு வேற பார்ட்டி வேற பார்ட்டி கூட நார்த் நீங்க ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து என்னங்க, ஒரு ஜனநாயகன்றது வந்து ஒரு மனிதன் ஒரு ஓட்டு தானே உங்களுக்கு. அப்ப இன்னைக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி மணிப்பூரை பத்தி ஏன் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கவலை இல்லை? அதே உங்களுக்கு அங்க ஓட்டு இருந்ததுன்னா, அங்க உங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருந்ததுன்னா நீங்க அங்க போய் நின்று இருப்பீங்க. இந்த அச்சம் நியாயமானது, இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு பார்லிமெண்ட்ல அவங்க பேச ட்ரை பண்றாங்க, விட மாட்டேன்றாங்க. டீலிமிட்டேஷனுக்காக மட்டும் சென்சஸ்னு பேசுறது தப்பு சார். நம்ம எல்லா விதமான ஸ்கீம்ஸுமே, ஏன் இந்த கவர்மெண்ட் டேட்டாவை பார்த்து ப. சிதம்பரம் சொன்ன மாதிரி இது என்டிஏ கவர்மெண்ட், நோ டேட்டா அலையன்ஸ் கவர்மெண்ட், டேட்டாவே எங்களுக்கு வேணாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே கில் பண்ணியாச்சு. இவங்களுக்கு டேட்டா இவங்களுக்கு எதிராக இருக்குது, இவங்க வாயில பேசுறதா இவங்களுக்கு டேட்டா. என்ன பயம் டேட்டாவை பார்த்து? டேட்டா இவங்களுக்கு எதிராக திரும்புங்க, கண்டிப்பா திரும்ப. ஏன் நீங்க வந்து சென்சஸ் எடுக்காம இருக்கீங்க? அவங்க சோனியா காந்தி அழகா சொன்னாங்கல்ல, எவ்வளவு பெரிய விஷயங்க அது. உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு வெளியில 10 கோடி பேர் மக்கள் இருக்காங்க, இரவு உணவு உண்ணாம போறாங்கன்னா எவ்வளவு பெரிய, உங்க மனசாட்சியை உழுக்கலையா இந்த விஷயம்? அப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா ஸ்கீம்ஸுக்கும் மாநில அரசுகளோ மத்திய அரசுகளோ போடக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் பேசிக் இது வந்து சென்சஸ். அதை 14 வருஷம் தாண்டி போயாச்சு. நாங்க வந்து டீலிமிட்டேஷனுக்காக அதை வைப்போம்னா அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? திரு புகாரி, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களும் பாதிக்கப்படக்கூடாது, புரிதல் அடிப்படையிலேயோ இல்ல கல்வி அறிவு அடிப்படையிலேயோ அவங்களுக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடியலைங்கிறதுனால மக்கள் தொகை அதிகமா இருக்கிற மாநிலங்களும் இப்போ பாதிக்கப்படக்கூடாதுன்னா அமிக்கபிளா இதை எப்படியாவது ஒரு ஃபார்முலாக்குள்ள கொண்டு வர முடியும்ல? அது ஏதாவது மாற்று யோசனை வச்சிருக்கீங்களா? அதாவது அமிக்கபிள் ஃபார்முலாங்கிறது சொல்யூஷன். இப்போ அதுக்கு முன்னால டிஸ்பியூட் என்ன அப்படின்னா, இப்போ நித்தி ஆயோக்ல 9th மீட்டிங்ல பிரதமரே பேசும்பொழுது சொல்றாரு, ஸ்டேட்ஸ் எல்லாமே இனிஷியேட் பண்ணி டெமோகிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. எல்லா ஸ்டேட்ஸுமே அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சந்திரபாபு நாயுடு வந்து பிரதமர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. பிரதமர் கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் வந்து 2 பிள்ளைங்களுக்கு மேலே இருந்தால் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, சர்பஞ்சாக வர முடியாது, மேயராக வர முடியாது. இதையெல்லாம் அமெண்ட் பண்ணிட்டார். 2 பிள்ளைங்களுக்கு மேலே வந்தாலுமே நீங்கள் எல்லாம் வந்துடலாம். இங்கே ஒரு பக்கம் கட்டுப்பாட்டை மீறி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒரு அமிக்கபிள் சொல்யூஷனை தேடி போங்கன்றீங்க. ஒரு பக்கம் என்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவே அவர் கட்டுப்பாடு மீறி போய்கிட்டு இருக்கிறார். பிரதமர் என்கரேஜ் பண்ணுறாரு, நீங்கள் இதை மாதிரி கொண்டு வாங்க, இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு வாங்கன்றாரு. அப்போ அந்த நேரத்தில் ப்ராப்பராக பிரதமருடைய பேச்சை கேட்டு ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் வந்து நம்மளுக்கு 2.1. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவலில் கேரளா 1988 அச்சீவ் பண்ணிருச்சு, தமிழ்நாடு 1993 அச்சீவ் பண்ணிருச்சு, ஆந்திரா 2001, கர்நாடகா 2005. இந்த சதர்ன் ஸ்டேட் எல்லாமே பிரதமர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அச்சீவ் பண்ண ஸ்டேட்டுக்கு பிரதமர் என்ன குடோஸ் தரப்போறாரு? பிரதமரோட உள்துறை அமைச்சரோட பேச்சுவார்த்தைங்கிறதுக்கே இடம் இல்லைன்னு கண்டிப்பா பேச்சுவார்த்தைக்கு இடம் இருக்கு. அதுக்கான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியலையே. கருப்புடியா காட்டி தமிழ்நாடு பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணுது. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? நீங்க என்கிட்ட சொல்லுங்க, இல்ல நான் கொண்டு போற உங்க கருத்தை அப்படின்னு அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இது அமைக்கவா நீங்க என்கிட்ட கேட்குறீங்க. பாதிக்கப்பட்டு விடுவோமோ, பறிக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் இருக்கிறேன். எதை வச்சு அச்சத்தில் இருக்கிறேன்? கற்பனை இல்லையா? இல்ல, நான் எந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது நம்முடைய ஸ்டேட் எந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிச்சோ அதையே நம்ம என்ன வந்து நாட்டுக்கு நல்லதை பண்ணமோ அதையே காரணம் காட்டி நம்முடைய உரிமையை பறித்து விடுவார்களோ சட்டத்தை காட்டி. இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன நீங்க சொல்ற உங்க வார்த்தையிலிருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் டிலிமிட்டேஷன் will be taken under process through census தான். அப்போ அந்த சென்சஸை வச்சு பாப்புலேஷனை காரணம் காட்டி நான் வந்து நம்ம முன்றைய அரசுகள்லாம் சொன்னதை வச்சு 1988 93, 2001, 2005 வரைக்கும் சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் பொழுது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அதே நேரத்தில் பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் இந்த 3 மாநிலங்கள் குறிப்பாக இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வீஸ்ல வந்து இன்னும் NHS 5ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு வரவே இல்லை. அப்போ கஷ்டப்பட்டு நைட்ல டீ வச்சு குடிச்சு எக்ஸாம் எழுதி நான் வந்து ஒரு 90 மார்க் எடுக்கிறேன், நீ அவங்களோட சேர்ந்து 35 வந்துரு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, உனக்கு ஃபெயில் போட்டுருவேன், நீ பின்னால போகணும், அவங்களுக்கு முன்னால போவோம், பாவம் அவங்களால படிக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையை சட்டத்தை காட்டியே சொல்லிட்டா என்ன பண்றதுங்கிற பயத்தில் இருக்கும் எங்களுக்கு. அமிக்கபிள் செட்டில்மெண்ட் பயத்தில் இருக்கிற நாங்க தர முடியாது, ஆட்சியில் இருக்கவங்க தான். பாஜக ஆளாத மாநிலங்கள், எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் கூட பிரதமர் உள்துறை அமைச்சர் வருகிற போது அவங்க ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்புறாங்க, அவங்க கருத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க. இப்போ பேச்சுவார்த்தை மூலமாக இதை முடிவுக்கு கொண்டு வர முடியாதா? அரசியலாக தான் இதை அணுகப்பட வேண்டும். கண்டிப்பாக சரியான கேள்வி. இந்த கேள்விக்கு முக்கியமான பதில் என்னன்னா, இங்கே திமுக அரசு இங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த விஷயத்தை இவங்க அணுக போறாங்கன்னா முதல்ல அவங்க எங்க வந்திருக்கணும், அதாவது இங்க ஒரு டெப்டி சிஎம் போடணுங்கிறதுக்கு முன்னாடி சுறுசுறுப்பா போய் பிரதமரை பார்த்து பேசிட்டு வர தெரிந்த அவருக்கு தமிழகத்துல இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னு போய் சந்திக்கலாமே, பேசலாமே. அங்க பேசுறதுக்கான என்ன முகாந்திரம் எடுத்தார்கள், என்ன ஒரு முன்னெடுப்பு கொடுத்தாங்க,
அவங்க கடிதம் அனுப்புறாங்க. அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இங்க வந்து நடக்கிறது ஒரு பிரிவினைவாத, இங்க ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும், இங்க ஒரு பொய்யான ஒரு கட்டுரை உருவாக்க வேண்டும், இங்க ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும். ஆமா, கண்டிப்பா வடக்கு தெற்குங்கிற ஒரு பேதத்தை உருவாக்கி இங்க ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும். என்ன சொல்றாங்க எல்லாம் கம்பேர் என்ன பண்றாங்க? யூபிஏ பாரு, மத்திய பிரதேசத்தை பாரு, மத்திய அரசு இந்த பிரிவினைவாத அரசியலை மத்திய அரசு தயாரா இருக்கா? பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கா? எங்க யார் தான் இல்லாம இருக்கா? உங்க தேவைக்கு அவசரமா போறீங்கல்ல மத்ததெல்லாம் பேசுறதுக்கு. ஏன் நாட்டு மக்களின் தேவைக்காக நீங்க போகவில்லை? ஏன் நீங்க பேசவில்லை? இன்னொரு விஷயம் நாங்க இது சொல்லிட்டு தான் வைக்கணும். தமிழகத்துல ஒரு சட்டமன்ற கட்டிடம் கட்டினார் கலைஞர் அவர்கள், கட்டினாரு, பெருசா கட்டினாங்க. அது இப்ப மருத்துவமனை ஆகி போச்சு. அதுல 310 சீட்டு போட்டாங்க. என்ன கணக்குல போட்டாங்க? அது இடிச்சிட்டாங்க மேடம், அது வேற விஷயம். அது எந்த கணக்குல போட்டீங்க? 848க்கு கேக்குறீங்க. மேலவை எங்க இருக்கீங்க? இல்ல, மேலவை கொண்டு வர போடுறாங்க இல்லையா? அப்ப நீங்க செஞ்சாங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி சட்னி. இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடுறதுனால 840 சீட்டு என்ன கணக்குல போட்டாங்க? நீங்க 310 ஓகே, 310 சீட். சரி சார், முடிப்போம் சார், நேரம் ஆயிடுச்சு. செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. இரண்டாவதம் பேசுகிறார்கள். செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. சொல்வது என்ன? அவர் தயாரா இருக்காங்க, மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு தயாரா. இவர் சார் பிஜேபில இருந்து வர பேசுறவங்க எல்லாம் போய் சொல்லிட்டு தான் சார் பேசுறாங்க. இவர் சொல்றதுனால தயாரா இருக்காங்க எல்லாம் சொல்ல முடியாது. 2023ல விமன் ரிசர்வேஷன் பில்ல டீலிமிட்டேஷன் கொண்டு போய் சேர்த்தப்ப அப்பயே கேட்டோம், நம்ம அப்பயே சொன்னது கழுத்துக்கு மேல இது கத்தியா இருக்குன்னு அப்பயே சொல்லிட்டோம். நாங்க வந்து இப்ப புதுசாலாம் ஆரம்பிக்கல. அதனால இவர் வந்து இந்த மாதிரி பொய் பேசுறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூல வந்து இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாரு, 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நடக்கும் அப்படின்னு. 2029ல நடக்க போகுது. 2026ல இவங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க. 29 எலெக்ஷன்ல வந்து அவங்க வந்து அமல்படுத்த போறாங்க. இவர் புதுசா வேற ஒன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு முன்னாடியே நடக்கும்னு வேற சொல்லியிருக்காரு. வேற ஏதோ பிளான்ல வேற இருக்காங்க. அதனால மக்களை வந்து ஏமாத்துறதுல குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல பேசுறதா போய் நம்ப மாட்டேன்றீங்களா? அவர் ஏன் பேசுறாங்க? தமிழ்நாட்டு பிஜேபி மத்த மாநிலத்துல இருக்க பிஜேபி அந்த மாநிலத்தோட மக்களுக்காவது கொஞ்சமாவது அவங்க வந்து உண்மையா இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால்ல வந்து பெங்காலிக்காக பேசுறாங்க. இங்க ஃபட்னாவிஸ் அவர்கள் கூட மராட்டிக்காக பேசுறாரு. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த ஸ்டேட் யூனிட் பிஜேபி மட்டும் தமிழ் மக்களுக்காக பேச மாட்டேங்குது. தமிழ் மக்களோட துரோகிகளா இங்க செயல்பட்டு இருக்காங்க. அது அவங்க திராவிடத்தின் பேரால் தமிழுக்கு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.